Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முக்கிய செய்தி. லாகூரில் தெஹ்ரிக் லாவை பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்பு நடத்திய பேரணியில் ஏற்பட்ட வன்முறையானது நிகழ்ந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கும் இடையே 2 ஆண்டுகளாக போர் நடைபெற்று வருகிறது. இதுல இரு நாட்டை சேர்ந்தவர்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஹமாஸ் தரப்புல பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலை நிறுத்துவதன் மூலமாக அப்பாவி மக்களை காப்பாற்ற முடியும் என்று கூறிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதற்காக 20 அம்ச அமைதி ஒப்பந்தத்தை முன்மொழிஞ்சாரு. அதுல சில அம்சங்களை ஏற்பதாக 2 தரப்புமே ஒப்புக்கொண்டாங்க. ஆனா இந்த அமைதி ஒப்பந்தம் காசாவை கைப்பற்றும் வகையில இருக்குதுன்னு சொல்லி பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாத அமைப்பான தெஹ்ரிக்-இ-லபாய்க் அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்ல, பாகிஸ்தானுடைய தலைநகரான இஸ்லாமாபாத்தை நோக்கி நாங்க பேரணியாக போவோம், அங்க போய் பாகிஸ்தானுடைய நாடாளுமன்றத்தை அதே போல அமெரிக்க தூதரகத்தை எல்லாம் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த போறோம்னு அவங்க அறிவிச்சிருந்தாங்க. அதற்கு காரணம் இந்த அமைதி ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் அரசும் ஆதரித்தது, அதற்கு வரவேற்பு தெரிவித்தது. அதனால பாகிஸ்தான் அரசாங்கத்தை எதிர்த்து நாங்க மிகப்பெரிய பேரணியை நடத்த போறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதற்கான நடவடிக்கைகளையும் அவங்க ஈடுபட ஆரம்பித்தாங்க. நீங்க காட்சிகள்ல பார்க்கலாம், ஆயிரக்கணக்கானோர் இஸ்லாமாபாத்தை நோக்கி போறாங்க. லாகூர்ல இருந்து அவங்க பேரணி தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டதுமே அதை தடுப்பதற்கான பல்வேறு முயற்சிகளை பாகிஸ்தான் அரசாங்கம் மேற்கொண்டது, இப்பயும் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க. ஆயிரக்கணக்கான பாதுகாப்பு படை வீரர்கள் இந்த பேரணியை தடுப்பதற்கான பணிகள்ல இறக்கி விடப்பட்டிருக்கிறாங்க. இஸ்லாமாபாத் போற சாலைகள் எல்லாமே தடுப்புகள் அமைத்து போராட்டக்காரர்கள் வராத அளவுக்கு பார்த்துக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, பல்வேறு இடங்கள்ல இணைய சேவையும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இன்றைய தேதிக்கு மக்கள் கூடுவதற்கு அந்த இணைய சேவை அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான காரணியாக இருப்பதனால அதை தடுப்பதற்காக இன்டர்நெட்டை ஷட் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அதையெல்லாம் மீறி ஆயிரக்கணக்கானோர் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில அவங்கள தடுப்பதற்காக பாதுகாப்பு படை வீரர்களும் செயல்பட்டு வர்றாங்க. நம்ம காட்சிகளை பார்க்கலாம். அங்க கண்ணீர் புகை குண்டு, துப்பாக்கி சூடு, இப்படி எல்லாமே நடந்திருக்கிறது. இந்த துப்பாக்கி சூட்லையும் அதே போல போராட்டக்காரர்களை அழைப்பதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள்லையும் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 11 பேர் உயிரிழந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதை பத்தி போராட்டக்காரர்கள் பொருட்படுத்தல, கவலைப்படல அப்படிங்கிறது இங்க ஒரு முக்கியமான விஷயமாக நாம பார்க்க வேண்டி இருக்கிறது. எப்படி இருந்தாலும் நாங்க நிச்சயமா இஸ்லாமாபாத்துக்கு போவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க தங்களுடைய போராட்டத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, காசாவின் துரோகத்துக்கு எதிரான உறுதியான போராட்டம் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. அதனால தங்களுடைய நிலைப்பாட்டில இருந்து நாங்க பின்வாங்க போவதில்லை அப்படிங்கிறதுல அந்த தெஹ்ரிக்-இ-லபாய்க் அமைப்பு உறுதியாக இருக்கிறாங்க. அதே போல பாகிஸ்தான் அரசாங்கமும் அவங்களுடைய போராட்டத்தை அனுமதிக்க நாங்களும் விடமாட்டோம், அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கறதுல அவங்களும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதனால இரு தரப்புக்கும் இடையிலான மோதல் இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அப்படின்னு பாகிஸ்தான்ல வரக்கூடிய தகவல்கள் மூலமாக தெரிய வருகிறது. அதனால நிச்சயமா உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கலாம் அப்படின்னு அஞ்சப்படுகிறது. இதுல இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். இஸ்லாமாபாத்ல இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதாவது அமெரிக்கர்கள் நீங்க எங்கேயும் போய் பப்ளிக் கேதரிங்ஸ்ல எல்லாம் கலந்துக்காதீங்க, தேவையில்லாம வெளியில போகாதீங்க. அதுக்கு 2 காரணம் அவங்க சொன்னாங்க. இந்த பேரணி காரணமாக போக்குவரத்து பாதிப்பு இருக்கிறது, அது மட்டும் இல்ல இந்த பேரணி வன்முறையாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு, அதனால நீங்க போய் சுற்றிக்காதீங்கன்னு அமெரிக்க தூதரகம் அந்த நாட்டை சேர்ந்த பாகிஸ்தான்ல வசிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அறிவுறுத்தலையே கொடுத்திருந்தாங்க. இப்போது அது வன்முறையாக மாறிவிட்டதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு பக்கம் பாதுகாப்பு படை, இன்னொரு பக்கம் போராட்டக்காரர்கள் அப்படின்னு இருக்கிறதுனால 2 பேருமே தங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து விலகுவதற்கு தயாராக இல்லை. அப்படிங்கிறப்ப இது மேலும் மேலும் இன்டென்சிஃபை ஆவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் தெரியுது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.